இவள் பிறக்கும்போது ஆக்சுவலாக நான் அபுதாபியில் இருந்தேன். அப்போ என் பெரிய பொண்ணும் அவங்க மாமாவும் எனக்கு ஃபோன் பண்ணி தங்கச்சி பாப்பா பிறந்திருக்கா அப்படின்னு சொன்ன உடனே வெரி ஹாப்பி. அப்புறம் ஒரு 3 months கழித்து வரும்போது ஏர்போர்ட்டுக்கு உதயஸ்ரீயை கூட்டிகிட்டு ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. அப்போ வந்து அவள் வந்து அப்படியே தாவிக்கிட்டு வந்தா அப்பான்ட்டு. ஸோ அந்த அஃபெக்ஷன் வந்து ஸ்டில் கண்டினியூஸ். விஜய் வந்து சுருக்கமாக சொல்லணுன்னாக்கா நம்ம காலனியோட ஃபஸ்ட்டு சைல்டு. 1995 அவன் இங்கே பிறந்தான். ரஜினிகாந்தோட விசிறி ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ காலையில் 3 மணி இருந்தாலும் அவனுக்கு தூக்கம் கழிஞ்சிடும். ஊருக்கு முன்னாடி கிளம்பி அங்கே போய்டுவான் பாலாபிஷேகம் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மேரேஜ் டாக்ஸ் என் வீட்டில் ஆரம்பித்தப்போ எனக்கு வந்து சுத்தமாக இன்ட்ரெஸ்டே கிடையாது. அதுக்கப்புறம் ஸ்லோவாக என் அம்மா அப்பா வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் காமிச்சாங்க. அப்போது விஜய் ஃபோட்டோ பார்த்துட்டு ஐ செட் எஸ் அண்ட் தென் கொஞ்சம் பேச ஆரம்பித்தோம். நான் நினைக்கிறேன் ஃபஸ்ட் டைம் நான் அவங்ககிட்ட பேசும்போது கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் பேசினோம். அதுலேயே நிறைய வேவ் லெங்த் சிங்க் ஆகிற மாதிரி தான் இருந்தது. ஃபேமிலி வந்துட்டு இட்ஸ் வெரி லவ்விங் ஃபேமிலி அண்ட் என் ஃபேமிலி மாதிரியே எனக்கு தோணுச்சு அவங்க ஃபேமிலி பார்த்தப்போ. அண்ட் தட் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. ஆக்சுவலாக அவள் என்கிட்ட சொன்னது நான் உனக்கு ஓகே சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேமிலினால தான் சொன்னேனே சொல்லியிருக்கான். முன்னாடி மேரேஜுக்கெலாம் பயந்துட்டு தான் இருந்தேன். பட் இவகிட்ட பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் ஓகே தான், மேரேஜில் ஒரு கான்ஃபிடென்ஸும் இருக்குது. அவன் மேலேயும் ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸ் இருக்கு. கார்குழல் கடவையே என எங்கே இழுக்கிறாய், காழக வழியிலே கனவுகள் இறைக்கிறாய், கண்ணாடி கோப்பை ஆழியில் நான் கைமீறி சேர்ந்த தேயிலை, கண்ணங்கள் மூடி ஓரமாய் நீ நின்றாலே அன்றே தேய்பிரை, கிளியே நீ பிரிந்தால் சாகிறேன், விறகாய் உன் விழியே கேட்கிறேன், ஒளியே உன் உரசல் ஏற்கிறேன், உனக்காய் என் குறைகள் தோற்கிறேன். பர்சனலி எனக்கு ரொம்ப சந்தோஷம். கல்யாணம் ஆன அப்புறம் என்ன ஆகும் நானும் பார்க்க போறேன். உதிஷ்டி வந்த அப்புறம் எப்படி ட்ரெயின் பண்ண போறேன் பார்க்க போறேன். ஊர் சுத்திட்டே இருப்பான், ஒரு இடத்துல உட்கார மாட்டான். விஜய் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிரதர் இன்லான்னு சொல்ல முடியாது, என்னுடைய தம்பி மாதிரி தான். அவன் ரொம்ப ஃபன் லவ்விங் பர்சன். அவன் கொஞ்சம் ஜாலியாக கூலாக இருப்பான், எல்லார் கூடயும் நல்லா பழகுவான். ஆனால் நல்லா ஸ்மார்ட்டாக இருப்பான், சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணிப்பான், பெரிய ஆடம்பரமெல்லாம் கிடையாது, கொஞ்சம் சினிமா பார்ப்பான். ஃபஸ்ட் டைம் போகும்போதெல்லாம் கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்தது, என்ன பேசுவோம் ஒன்றும் தெரியல. பட் போக போக நல்லா பழகிருச்சு. ஸோ நல்லா தான் போகும்னு நினைக்கிறேன். உதயா பற்றி சொல்லணுன்னா ஷீ இஸ் மை யங்கர் சிஸ்டருங்கிறத விட ஷீ இஸ் லைக் மை ஃபர்ஸ்ட் டாட்டர். என்னோட டாட்டரே வந்துட்டு அவளை அக்கான்னு தான் கூப்பிடுவா. தமிழ்நாட்டில் 2 வார்த்தைகள் இப்போது ஃபேமஸாக இருக்குது, ஒன்று உதய், இன்னொன்று விஜய். அந்த மாதிரி இந்த வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உதயா அண்ட் விஜய் வந்து இம்பார்ட்டண்ட் ஆளுகளாக மாற போகிறாங்க. மாதவம் நீயே, பொய்யாத பேரருள் நீயே, பொய்யாத தேன்மழை அதை ஏந்தவே புது பூமி செய்வோம்.
சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ளே சொர்க்கம் இருக்கு, சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயதுக்கு அடவாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பணம் எண்ணத்துக்கு பச்சை கிளிகள் தோளோடு. We wish them happy married life. பூமிக்கு